என்ன தெரியும் உங்களுக்கு? ஜப்பானில் மியாசாக்கின்ற ஒரு மாம்பழம் 2500 ரூபாயிலேருந்து 2 லட்சம் வரைக்கும் போகும் சார். ஆனால் நம்ம விளைவிக்கிற தொட்டாப்புரி கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா சார்? கிளிமூக்கு மாங்காய் பெங்களூரான்னு கூட சொல்லுவாங்க சார். அதை கிட்டத்தட்ட ஒரு டன்னு 4000 ரூபாய்க்கு தான் சார் போகுது இப்போ மார்க்கெட்டில். அப்படின்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட 4 ரூபா தான் சார். நினச்சி பாருங்கள், அங்கே 2500 ஒரு பழம் 2500 2 லட்ச ரூபா போகிறது எப்படி இருக்குது? ஒரு கிலோவே கிட்டத்தட்ட 4 ரூபா போகுது சார் நம்ம ஊர் காசுக்கு. கிளிமூக்கு மாங்காய்க்கு டிமாண்ட் இருந்தால் தான் சார் அங்கே இருக்கும் விலை. டிமாண்ட் இல்லைன்னா எப்படி அங்கே விலை இருக்கும்? இந்த ஸ்லைஸு மாசாலாம் தயாரிக்கிறாங்களே சார், 10% ஓவரால் அவங்களோட ஜூஸ்லேருந்து 10% மட்டும் தான் பல்பே ஆட் பண்ணுறான் சார். மீதி எல்லாம் சுகரு, ப்ரிசர்வேட்டிவ், தண்ணி, மற்ற இதெல்லாம் மட்டும் தான் சார் ஆட் பண்ணுறான். அப்படி இருந்தால் நம்மளால் வந்து எப்படி சார் நம்ம மாங்காய் விலை வந்து ஏறும்? 10% 40% அவனால் ஆக்க முடியாதா? 40% தாராளமாக பண்ணலாம் சார். அவனுங்க ப்ரீமியம்னு சொல்லிட்டு விற்கலாம் சார். அவன் என்ன பண்ணுறான்னா பல்ப்பு ஃபுல்லாக 2 வருஷத்துக்கு ப்ரிசர்வேட்டிவாக சேவிக்கிறான் சார். 20 கண்ட்ரிக்கு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் சார். இங்கேருந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தொட்டாப்புரி, அதாவது கிளிமூக்கு மாங்காய் பல்ப்பை 20 கண்ட்ரிஸ் பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் சார், மாசாவும் ஸ்லைஸும் தயாரிக்கிறதுக்கு. நினச்சி பாருங்கள் சார், அப்போ எவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அவன் ChatGPT கிட்ட கேட்டால் ஓவரால் வந்து கூகுள் பண்ணி பார்க்குறேன் சார். நான் கூகுள் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப ஏன் வந்து தொட்டாப்புரி மாங்காய் வந்து அதிகமாக ஸ்லைஸ் வந்து மாசாவும் பண்ணுறது அப்படி ரொம்ப காஸ்ட்லியாக, அதாவது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியாகும். அதே மாதிரி வந்து அதோட பல்ப்பு ரொம்ப காஸ்ட்லின்னு போட்டிருக்கான் சார். இது எந்த விதத்தில் என்ன சார் நியாயம்? கிட்டத்தட்ட 4 ரூபான்னு நான் சொன்ன மாதிரி 4 ரூபாய்க்கு விற்கிறான் சார் அவன். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போயிட்டு உழுது, நான் வந்து செடி வச்சு, நான் அதை பராமரித்து, நான் தண்ணி ஊற்றி எனக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு கிட்டத்தட்ட 4 ரூபா சார். நான் எங்கே சார் போய் முட்டிக்கிறது? கிருஷ்ணகிரியில் வந்து பாருங்கள் சார், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, தர்மபுரி, திருவண்ணாமலை இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பாருங்கள் சார், ஃபுல்லாக தொட்டாப்புரி தான் சார் வச்சுருக்கானுங்க. வேறு எதுவுமே வைக்கலை, வேறு எதுவுமே வைக்க தெரியல. அதாவது தொட்டாப்புரின்றது, அதாவது அந்த கிளிமூக்கு மாங்கான்றது நம்ம ஊர் காய் தான், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட காய் தான். ஆனால் அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம அதோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுருக்கான் சார் அவன். நான் மாசா ஸ்லைஸை மட்டும் நான் சொல்ல சார், ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தொட்டாப்புரி பல்ப்லேருந்து தயாரிக்கிறாங்க சார். ஓவரால் அது பல்ப்பே வந்து அந்த அளவுக்கு வந்து தொட்டாப்புரியை தவிர்த்து வேறு எந்த ஒரு மாங்காயும் அந்த அளவுக்கு பல்ப் தருதுன்றனால தான், அதாவது அதோட சாறு தரன்றனால தான் அந்த முக்கியமாக தொட்டாப்புரி வந்து பயன்படுத்துகிறாங்க சார். இன்னொன்றும் சொல்கிறேன் சார் நான் உங்களுக்கு, அந்த மிசாயாக்கி மாம்பழம்னு சொல்லிட்டு ஜப்பானில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் மண்ணில் விளையக்கூடிய சார் அந்த மாம்பழம். அந்த நம்ம ஊர் மண்ணில் கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், சேலமாக இருக்கட்டும், தர்மபுரியாக இருக்கட்டும், வேறு தமிழ்நாட்டில் இருக்க நிறைய மாவட்டத்தில் அது வளர்க்க முடியும். ஒரு மரம் வளர்த்தா கூட நீங்கள் வந்து மாடி தோட்டமாக கூட வைக்கலாம், இல்லை உங்கள் செடி எங்கே வேணால் வைக்கலாம். ஒரு மரம் நீங்கள் வளர்த்தா கூட ஒரு பழமே அங்கே 2500 ரூபா மேபி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் சார். ஆனால் வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா கூட ஒரு பழம் வந்து விற்கலாம் சார். அது குவாலிட்டியை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஆனால் தயவு செஞ்சு இந்த தொட்டாப்புரி மாம்பழத்தை மட்டும் நம்பி மட்டும் வைக்காதீங்க. விவசாயிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, கிளிமூக்கு மாங்காவை மட்டும் நம்பி இருக்காமல் மற்ற பழத்தையும் பயிரிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நட்டு வைங்க மரத்தை. அண்ட் இன்னொரு விஷயம், தயவு செஞ்சு அந்த மிசாயாக்கின்ற ஒரு மாம்பழம் சொன்னேன் இல்லையா, அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகுது. தயவு செஞ்சு அது ஒரு மரத்தை 2 மரத்தை 3 மரத்தையாக வைங்க. வெரைட்டி மாம்பழத்தை நிறைய வந்து வைங்க. ஸோ தட் நம்ம ஒரே ஒரு ஜூஸ் ஃபேக்ட்ரியை மட்டும் நம்பி இல்லாமல் மற்ற எதுக்கும் நம்ம வந்து கொடுப்போம், மற்ற கன்சியூமருக்கு நம்ம வந்து கொடுப்போம். அதுதான் சார் நான் சொல்கிறது.